Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம instant sweet appams எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப healthy and instant ஆன ஒரு snack recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்மளோட அப்பம் பேட்டர் நல்லா திக்காக ரெடி ஆகிருக்கு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் அப்பம் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்கூப் அளவுக்கு அப்பம் பேட்டரை உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா மேலே ஊற்றிட்டே இருங்க. அப்போ நல்லா பஃப் அப் ஆகும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்ததை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் அப்பம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஹெல்தி, ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஸ்வீட் அப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.